இந்த கடைசி 3 மாசத்துல 4 பேருக்கு நிரந்தர கிட்னி பிரச்சனைனால 35 வயசுக்குள்ளாடி டயாலிசிஸ் போற மாதிரியும், அட்லீஸ்ட் 10 பேரையாவது ஒரு ப்ரெஷர் 160க்கு மேல இருக்கிற மாதிரியும் நான் பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிட்னி மருத்துவர் டாக்டர் வாத்சல்யன் பேசுறேன். எனக்கு என்ன வியப்பா இருந்துச்சுன்னா, என்ன இவ்வளவு கிட்னி பிரச்சனை இவ்வளவு கம்மியான வயசுல வருதுங்கிறது எனக்கு ரொம்ப மன உறுத்தலா இருந்துச்சு. எந்த அளவுக்கு மன உறுத்தலா இருந்துச்சு அப்படின்னா, நான் மதுரையிலிருந்து சென்னைக்கு போய் என்னோட ப்ரொஃபசர் என் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட வீட்டில் போய் பார்த்து, சரி இந்த அளவுக்கு கிட்னி பிரச்சனை கம்மியான வயசுல வருது, நம்ம எதுவும் பார்க்கணுமா, நம்ம எதுவும் மிஸ் பண்ணணுமா, அந்த அளவுக்கு நான் கேட்குற அளவுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கிட்னி பிரச்சனைகள் இந்த சமூகத்தில் இருக்குங்கிறத விழிப்புணர்வை எப்படி அதிகப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். இதுல முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மக்களோட அவேர்னஸ். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 23 வயசு ஒரு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல. அவங்க டிசம்பர் மாசம் பக்கத்துல இருக்க டாக்டரை காய்ச்சல்னு சொல்லிட்டு போய் பார்த்திருக்காங்க. அங்க பார்த்தா அப்பவே உப்புச்சத்தோட அளவு 3 இருந்திருக்கு. அப்ப அங்க இருக்க டாக்டரும் சொல்லியிருக்காங்க உப்புச்சத்து இருக்கு, அது என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பேஷண்ட் அதை பெருசா கண்டுக்காம அதை விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கடைசி என்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வாந்தி வருது, கொஞ்சம் வெயிட் குறையுது, கொஞ்சம் மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னு வந்தாங்க. இப்போ இருக்கிறதோட உப்புச்சத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 7 இருக்கு. ஸோ இப்போ நம்மளால ஒன்றும் பெருசாக பண்ணுறது மாதிரியே இல்லை. கிட்னியுமே நல்லா சுருங்கிருச்சு. ஸோ இந்த பிரச்சனையை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கும் போதே ஒரு கிட்னி டாக்டரை பார்க்கணும், இது ஒரு கிட்னி பிரச்சனை, கொஞ்சம் ஒழுங்காக பார்க்கணும்னு ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க பார்த்து அவங்க கிட்னி பிரச்சனையை அப்பவே ஏதாவது சரி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுமக்களுக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, யார் யாருக்கு கிட்னி பிரச்சனைகள் வரலாம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னென்ன கிட்னி பிரச்சனைகள் காமனா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு எம்டி பொது மருத்துவம் படித்தவங்களோ எம்பிபிஎஸ் டாக்டரோ தெளிவான கிட்னி பிரச்சனைகளை பற்றி பேசக்கூடிய டாக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அதை பற்றி அறிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, தெரியாத ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 35 வயசு மேல் என்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, ஒரு நாள் உங்களை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அன்னைக்கு வரல. அடுத்த நாள் அந்த பேஷண்ட் கூட இருக்கவங்க அந்த பேஷண்ட்க்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு கூப்பிட்டு வராங்க. வரும்போது பார்த்தா ஃபிட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கு. கேட்டால் உப்புச்சத்து இருக்கு, ஒரு வைத்தியம் பார்த்தோம் அப்படின்னாங்க. சரி, அந்த வைத்தியத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டால் 3 மருந்து மாதிரி தந்தாங்க, 5 ml குடிக்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மருந்துக்கு பேர் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல, அதோட எஃபெக்ட் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியல. கடைசியில் அந்த பேஷண்ட் அட்மிட் பண்ணிவிட்டு உப்புச்சத்தோட அளவு பார்த்தா 12 இருந்துச்சு. சோடியம் கம்மியாக இருந்துச்சு, பொட்டாசியம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த பேஷண்ட்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கழுத்தில் டியூப் போட்டு டயாலிசிஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேஷண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தோம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கபசுர குடிநீர் அப்படின்னு நம்ம கோவிட் டைமில் குடித்தோம். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கான்ஸ்டியூவன்ஸ் என்னென்னங்கிறது எல்லாருக்குமே பார்த்தா தெரியும். ஆனால் இந்த மாதிரி தெரியாத இதை எடுக்கும்போது கிட்னி பிரச்சனை மோசமாகி உங்களுக்கு உப்புச்சத்து அதிகமாகுதா அல்லனா ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட்னால மோசமாகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேருக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதில் ஹெவி மெட்டல்ஸ், அதாவது லெட், மெர்க்குரி இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரியும், அதனால் கிட்னி பாதிப்பு நிறைய பேருக்கு வர்றது மாதிரியும் நாங்களே நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். 3வது, நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்ட்ட இப்போ சப்போஸ் யாராவது கிட்னி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க என்ன கேட்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த கிட்னி பிரச்சனை தற்காலிகமா இல்லைன்னா நிரந்தர பிரச்சனையா அப்படிங்கிறத கேட்கணும். 2வது, இதுக்கு என்ன காரணம், சுகர் காரணமா, பிபி காரணமா, வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். 3வது, கிட்னியில சத டெஸ்ட் பண்றது மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கிறத கேட்கணும். 4வது, கிட்னி டாக்டரை பார்க்கணுமா அப்படிங்கிறத கேட்கணும். நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எல்லா கிட்னி நோய்களுமே ஆரம்ப ஸ்டேஜில் கம்மியாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய டாக்டரை மட்டுமே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் சில பேருக்கு என்ன ஆயிடுது, கிட்னி பிரச்சனை வேகமாக மோசமாக்கி வேகமாக டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடுது. ஸோ கடைசி கட்டத்தில் வரும்போது நீங்கள் கிட்னி டாக்டரை பார்த்து எந்த பிரயோஜனமும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. அதனால் நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக கேட்டு வரது மாதிரி பார்த்துங்க. 4வது ஸ்டெப் என்னன்னா, கிட்னி டாக்டர்ஸை பார்க்கணும். கிட்னி டாக்டர்ஸை எப்போ பார்க்கணும் அப்படின்னா, கால் வீக்கம் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, உப்புச்சத்து வேகமாக மோசமாகுது, ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாமல் உப்புச்சத்து வேகமாக மோசமாகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லாம் வரும்போது கிட்னி டாக்டரை பார்த்தீங்கன்னா, கிட்னியில் சத டெஸ்ட் எடுத்து கிட்னி பாதிக்கக்கூடிய நோய்கள் எதுவும் இருக்கா, சீக்கிரமே கண்டுபிடிக்கலாமா, ஏதாவது வைத்தியங்களை பண்ணி கிட்னி பிரச்சனைகளை சரி பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஒன்று இருக்கு, கரெக்டான கிட்னி டாக்டரை பார்க்கறது. இப்போ இதுக்கு 2 உதாரணங்கள் பார்க்கலாம். முதல் உதாரணம் என்னன்னா, ஒரு 67 வயசு ஃபீமேல், அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா கால் வீக்கம் இருந்திருக்கு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது ப்ரெஷர் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்க டாக்டர் சொல்லியிருக்காங்க.
ஸோ அப்போ பண்ண உப்புச்சத்தோட அளவு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 வாரம் கழித்து போய் பார்த்துருக்காங்க. அப்போ பண்ண உப்புச்சத்து அளவு 3.5 அப்படின்னு இருக்கு. ஸோ இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்திருக்கு, என்ன உப்புச்சத்து இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. பட் அவங்க லோக்கல் டாக்டர் வந்து மாத்திரைகளை போடுங்க, பிபி மாத்திரைகள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பி 2 வாரம் கழித்து பார்த்துருக்காங்க. அப்போ உப்புச்சத்தோட அளவு 5 வந்துருச்சு. ஸோ இப்போ பேஷண்ட் வந்து கொஞ்சம் சுதாரித்து என்னை கிட்னி டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது நல்ல ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது, 180 ப்ரெஷர் இருக்குது. அதே மாதிரி உப்புச்சத்தோட அளவு 7 பக்கத்தில் போயிடுச்சு. ஸோ இப்போ பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம்னா கழுத்தில் டியூப் போட்டு டயாலிசிஸ் பண்ணோம். டயாலிசிஸ் பண்ணிவிட்டு கிட்னியோட சைஸை பார்த்தோம். ஸோ கிட்னியோட சைஸ் பார்த்தா நார்மலாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், கிட்னியில் சத டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் இதே பிரச்சனைகள் வந்ததுனால கிட்னி பயாப்சி நம்மளால் பண்ண முடியல. அப்போது நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணதில் அன்கா வாஸ்குலைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சு. இதுக்கு என்ன அப்படின்னா மெத்தில்பிரிட்னிசோலோன் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு சைக்ளோபாஸ்மின் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க கண்டிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிச்சுது. வராத யூரின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுது. ஒரு 2 வாரத்தில் கழுத்தில் இருக்க டியூபை எடுத்துட்டோம். பேஷண்ட்க்கு அந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தோம். இப்போ அந்த பேஷண்டோட உப்புச்சத்தோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 அதுக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்னி டாக்டரை பார்க்காம விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ளாடியே அவங்களால நிரந்தர டயாலிசிஸ் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதனால் கரெக்டான கிட்னி டாக்டரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு 24 வயசு பெண்மணி, அவங்களுக்கு கை குழந்தை இருக்குது, அவங்களுக்கு கால் வீக்கம் ஒரு வாரமாக இருந்திருக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டாக அவங்க யோசித்து ரத்த டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரத்த டெஸ்ட் கொடுத்ததில் உப்புச்சத்து இருக்குது, ப்ரெஷரும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிட்னி டாக்டரை கூட பார்த்துருக்காங்க. கிட்னி டாக்டரை பார்க்கும்போது 1 மாதம் ஆயிடுச்சு. அப்போ இருக்கக்கூடிய உப்புச்சத்து என்ன இருக்குது, 6 வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டயாலிசிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஷண்ட் அவ்வளோதான் என்கிட்ட சொன்னாங்க, வேறு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பேஷண்ட் அதிலேருந்து உடனே என்ன பண்ணிட்டாங்க, இன்னொரு 15 நாள் எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, வர வர யூரின் கம்மியாயிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து மதுரையில் வந்து அட்மிட் ஆகிறாங்க. உடனே டயாலிசிஸ் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உப்புச்சத்தோட அளவு 25 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஒரு கழுத்தில் டியூப் போட்டு 3 டயாலிசிஸ் ஆரம்பித்தோம். ஆரம்பிச்சுட்டு வைரஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தா கிட்னியோட அளவு சைஸு நார்மலாக இருந்த மாதிரி அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணி கிட்னியில் சத டெஸ்ட் பண்ணோம். ஸோ சத டெஸ்ட் பண்ணி சென்னைக்கு அனுப்பி 2 நாள் கழிச்சு ரிப்போர்ட் வருது. அது வந்து ஆன்டிஜிபிஎம் அப்படின்னு ஒரு டிசீஸ்னு வருது. ஸோ இந்த ஆன்டிஜிபிஎம் டிசீஸை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி பிளாஸ்மா எக்ஸ்சேஞ்ச் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கிட்னி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த ஸ்டேஜில் நான் பயாப்சி பண்ண ஸ்டேஜில் கிட்னி வந்து நிரந்தர பிரச்சனைக்கு போயிடுச்சு. பேஷண்ட் இன்னுமே வந்து நிரந்தர டயாலிசிஸில் தான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பட் அவங்களுக்கு வந்து ஒரு பயாப்சி பண்ணணும், பயாப்சி பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஒரு சத டெஸ்ட் கொஞ்சம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பண்ணி ரெக்கவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். இந்த வீடியோலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா மக்களுக்கும் முடிஞ்ச அளவு கிட்னி பிரச்சனைகளை பற்றி முடிஞ்ச அளவு தெரிஞ்சுக்கிறது நல்லது. 2வது, என்ன ட்ரீட்மெண்ட் தெரியாமல் தயவு செஞ்சு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட்களை எடுக்காதுங்க. 3வது, நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்கிட்ட உப்புச்சத்து சீராக இருக்கா, படிப்படியாக அதிகமாகுதா, எதனால் கிட்னி பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேளுங்க. கிட்னி டாக்டரை பார்க்க போகணுமா அப்படிங்கிறத கேளுங்க. கரெக்டான கிட்னி டாக்டரை பார்த்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம கிட்னி நோய்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளால் கொஞ்சம் கிட்னி பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி கிட்னி நோய்களை பற்றி மேலும் தகவல்கள் தெரிய ஆதிரன் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.